கரூரில் தாவேக தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டத்தில் 38 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய சூழலில் தற்போது விஜய் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். இதயம் நொறுங்கி போயிருக்கிறேன், தாங்க முடியாத வார்த்தைகளால் சொல்ல முடியாத வேதனையிலும் துயரத்திலும் உழன்று கொண்டிருக்கிறேன் என்று எக்ஸல பதிவில் விஜய் பதிவிட்டிருக்கிறார். கரூரில் உயிரிழந்த எனதருமை சகோதர சகோதரிகள் குடும்பங்கள் என ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுவோர் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் என்றும் தற்போது விஜய் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். கரூரிலிருந்து திருச்சி வழியாக சென்னை வந்திருக்கக்கூடிய தாவேக தலைவர் விஜய் தற்போது இந்த இரங்கல் செய்தியை வெளியிட்டிருக்கிறார். கரூரில் குழந்தைகள் உட்பட 38 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். 60க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் 20க்கும் மேற்பட்டோர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தற்போது கிட்டத்தட்ட கரூரிலிருந்து திருச்சி விமானம் நிலைய வழியாக தற்போது சென்னை வந்திருக்கக்கூடிய விஜய் தற்போது இரங்கலை தெரிவித்திருக்கிறார். இதயம் நொறுங்கி போயிருக்கிறேன், தாங்க முடியாத சம்பவம் என்று தாங்க முடியாத வார்த்தைகளால் சொல்லி முடியாத வேதனையிலும் துயரத்திலும் உழன்று கொண்டிருப்பதாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோர் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் என்றும் தற்போது அவர் அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். கரூரில் 10,000 பேர் மட்டுமே அனுமதி கொடுக்கப்பட்டிருப்பதாகவும், ஆனால் 30,000 30,500 வரை மக்கள் வந்ததாகவும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. இதுவே இந்த நெருக்கடிக்கான முக்கியமான காரணம் என்றும் சொல்லப்படுகிறது. தற்போது இந்த உயிரிழப்புக்கு தற்போது தாவேக தலைவர் விஜய் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். இதயம் நொறுங்கி போய் இருக்கிறது என்றும் சொல்ல முடியாத வேதனை துயரத்தில் உழன்று கொண்டிருப்பதாகவும் அவர் பதிவிட்டிருக்கிறார். கரூரிலிருந்து திருச்சி வாயிலாக சென்னை திரும்பிய தாவேக தலைவர் விஜய் தற்போது இரங்கல் செய்தியை வெளியிட்டிருக்கிறார். சிகிச்சையில் உள்ளவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் என்றும் தற்போது அவர் தெரிவித்திருக்கிறார். சொல்லி முடியாத வேதனைகளும் தாங்க முடியாத துயரத்திலும் இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். கரூரில் உயிரிழந்த எனதருமை சகோதர சகோதரிகளின் குடும்பங்களுக்கு என் ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோர் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதயம் நொறுங்கி போயிருக்கிறேன், தாங்க முடியாத வார்த்தைகளால் சொல்ல முடியாத வேதனையிலும் துயரத்திலும் உழன்று கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். கிட்டத்தட்ட கரூர் மாவட்டமே தற்போது கண்ணீரில் தத்தெடுத்துக் கொண்டிருக்கிறது. அரசு மருத்துவமனை மட்டுமின்றி தனியார் மருத்துவமனைகளிலும் சிகிச்சை பெறுவோர் உயிரிழந்தோர் என அத்தனை மருத்துவமனைகளும் உறவினர்களாலும் பெற்றோர்களாலும் தற்போது நிறைந்து காணப்படக்கூடிய சூழலானது இருக்கிறது.